ப்ரோ இந்த மாதிரி லியோவோட ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நேற்று நைட்டு. ஆமாம் ப்ரோ, கேள்விப்பட்டேன். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ப்ரோ. ஆடியோ லான்ச் போய் இந்த வாட்டி கண்டிப்பாக தளபதி பார்த்தே ஆகணும்னு ஒரு இதுவில் இருந்தேன். பட் அது கேன்சல் ஆகனால ஒரே கஷ்டமாக இருக்குது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான். கேன்சல் ஆனது இட்ஸ் லைக் கஷ்டமாக தான் இருக்குது. ஐ கெஸ் கேன்சல் ஆனது பிகாஸ் ஓவர் சீட்ஸ் புக் ஆகக்கூடாது, ரொம்ப க்ரௌடடாக இருக்கக்கூடாது தான் ஹேவ் கேன்சல். அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து கரெக்டு தான், பட் ஆனாலுமே அவங்க வச்சுருந்துருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். என்னை கேட்டால் நான் வந்து விஜய் ஃபேன் தான். எனக்கு ரொம்ப விஜய் பிடிக்கும். இதுக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போது ரீசன் சொன்னாங்களே, அது வந்து வேலிடான ரீசன் தான். ஏன்னா மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு. இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், மக்களை போய் பார்க்காம லைவாக இவங்க மட்டுமே வச்சு செலிப்ரிட்டிஸை மட்டுமே வச்சு ஒரு லைவ் லான்ச் மாதிரி போட்டால் அட்லீஸ்ட் எங்கள் தலைவர் பேசுகிறதையாச்சும் நாங்கள் கேட்டுருவோம். அந்த ஒரு குட்டி ஸ்டோரி கேட்டால் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. நான் ஒரு ஏகே ஃபேன் தான். ஆனால் எனக்கு விஜய் பிடிக்கும். அதுக்குன்னு ஆடியோ லான்ச் கேன்சல் பண்ணுறதுலாம் அது ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இது பார்த்தா கேன்சல் பண்ணால் யார் எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அவங்க ரீசன் சொல்லியிருக்காங்க, ஓவர்ஃப்ளோனால இந்தமாரி நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, அதனால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடம் இல்லையா, எங்கே வேணால் நடத்தலாம். ஏன்னா என்ன யாரும் வரமாட்டாங்களா. விஜய் அண்ணா 15 மணி நேரம் 10 மணி நேரம் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம்னா வருவார். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்து ஆடியோ லான்ச்சு ஒரு குட்டி ஸ்டோரி தான், நல்லா இருக்கும். அவ்வளோவா அது பேசினா என்ன, இப்போ நடத்தலாம். என்ன எதுக்கு கேன்சல் பண்ணிக்கிட்டு, எதுக்கு இந்த ஆட்சி கட்சின்னு சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு குட்டி ஸ்டோரி இருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும். அதை பற்றி ஏங்க பேசுகிறீங்க? நெஞ்செல்லாம் புண்ணாக இருக்குங்க. அடித்த பேனரு போஸ்டரு எல்லாமே அப்படியே இருக்குங்க. நான் விஜயோட ஃபேனுன்ற விஜயோட பிக்கெஸ்ட் பெரிய ஃபேனுங்க நாங்களாம். நான் ஒருத்தன் இல்லை, இது என்னுடைய கதறல் இல்லை, இது என் டீமோட கதறல். இது இந்த சாபத்தெல்லாம் நீங்கள் எங்கே கழிப்பீங்கன்னே தெரியாது. தம்பி தளபதி பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எந்த அளவு பிடிக்கும்? தளபதி வெறியன். தளபதி வெறியன். லியோ படம் பார்க்குறதுக்காக வெயிட்டிங் பண்ணுறியா? ஆமாம், ரொம்ப வெயிட்டிங், பயங்கரமான வெயிட்டிங். லியோவோட ஆடியோ லான்ச் கேன்சல் பண்ணிட்டாங்க. பயங்கரமா நேரு ஸ்டேடியம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, கேள்விப்பட்டியா? இங்கே மதுரையில் நடக்க மாதிரி இருந்துச்சு. ஆமா, அந்த சொல்ற மாதிரி. மதுரையா நீ? ஆமா. அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் நேரு ஸ்டேடியம் நடக்குதுன்னாங்க, அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்கு நடத்துறாங்கன்னு தெரியல. மதுரையில் நடத்துனா என்ன மாதிரி சம்பவம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ வாவ் சீட்டு நடத்துறாங்க, அதை வச்சு செஞ்சுட்டோம். லியோ அதுக்காண்டியே வேணான்னு இருப்பாங்க. நிறைய வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாக்கெல்லாம் பேசிக்கிறாங்க, அரசியல் பின்புலம் இருக்கும், அதனால இப்படி பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி நேரு ஸ்டேடியம்ல நடந்திருக்கு, நடக்காம இல்ல. கரெக்ட். அதை பத்தி இது அரசியல் அது எனக்கு எப்படின்னு தெரிலண்ணா. ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு தலைவரே அரசியலுக்கு வராரா அப்படின்னு நிறைய டாக் இருக்கு. என்ன கேட்டால் அது வந்து நான் இப்போ எடுத்தோன்னெலாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம விஜய் ஃபேன் தான் இருந்தாலுமே அவருக்கு தோணுச்சு வராருன்னா அப்போ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சினிமாவையும் அரசியலையும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னோட தனிப்பட்ட ஆசை இந்த லியோ இது வந்து ஆடியோ லான்ச்சு இவங்க ஆன்லைனில் லைவில் யூடியூப்பில் அந்த மாதிரி போட்டால் அதுவே எவ்வளோ லைக்ஸ் இது போகும், வியூஸ் போகும். ஆனால் அதில் ஒரு ரெக்கார்ட் நம்ம பிரேக் பண்ணலாம். எனக்கு அது வருது, எங்கள் தலைவர் மாசு அப்படின்னு எல்லாரும் முன்னாடி ஒரு கெத்து காட்டிடலாம். அங்கே நடத்தியிருந்தா கண்டிப்பாக போயிருப்பீங்க. நம்ம நடத்திருந்தா கன்ஃபார்மாக போயிருப்போம். நாங்களே பாஸ் கேட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசிட்டு இருந்தோம். நீங்கள் வேற எங்களுக்குள்ள நியூஸ் வந்தோடனே ஷாக் ஆயிடுச்சு. 6 மணிக்கு அப்டேட் நானுங்க. நாங்கள் ஏதாவது போஸ்டர் போடுவோன்னு பார்த்தா இது ஒரு அப்டேட். அரசியல்லாம் இருக்காரு மோஸ்டா. பட் அது கொண்டு வந்தா என்ன, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன விஜய் நடிப்பார், எப்படி இருந்தாலும் ரெக்கார்ட்னா ரெக்கார்ட் தான். அவர் பேசினா என்ன ரெக்கார்டு, இதுலேயும் ஒரு ரெக்கார்டு வந்துருக்கும். ஆனால் அவர் தனியாக இப்போ அக்டோபர் 19 வருது, ஒரு புது ரெக்கார்டு வரப்போகுது. 1000 வரலாம், மேபி அது வருமானு தெரில. வந்தால் நல்லா இருக்கும். அது அரசியல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அதெல்லாம் இருக்காரு மோஸ்ட்டாக, அதெல்லாம் வந்திருக்காரு. எதனால கேன்சல் ஆகிட்டுன்னு வச்சுக்க, அவங்க வந்து ரீசன் சொன்னாங்க, இந்த மாதிரி அதிகமாக க்ரௌடு அப்படி இல்லைனா வந்துட்டு இதுவாகுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ப்ரோ. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் எது கேன்சல் பண்ணாங்க தெரியல ப்ரோ. ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் நேரு ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. ஆமாம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி தான் ப்ரோ சொல்லியிருந்தாங்க. திடீர்னு நீங்கள் சென்னைக்கு மாற்றாங்க, அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ப்ரோ. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் தளபதி வந்து அங்கே என்ன பேச நினைச்சாரோ அதை வந்து ஒரு வீடியோவில் பேசி அமிச்சோன்னா ரசிகர்லாம் சந்தோஷப்படுவோன்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியா டாக் போச்சு. ஆமாம் ப்ரோ, அது உங்களுடைய ரசிகரா ப்ரோ? அது வந்து நான் தளபதி நேரில் பார்த்தா தான் ப்ரோ சந்தோஷம். அது வந்து டிவியில் பார்க்குற அளவுலாம் அந்த அளவுக்கு வராது ப்ரோ. நேரில் தான் ப்ரோ பார்க்கணும், தரிசனம் பார்க்கணும் ப்ரோ தளபதி. ஆமாம் ப்ரோ, லியோ பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். ஆமாம் ப்ரோ, லியோ படத்துக்கு அது மரண வெயிட்டிங் ப்ரோ. படம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரோ. I guess October 19, I guess it's releasing.
கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்னு நினைப்பேன். வீட்டில் கூட்டு போனாங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். இல்லைனாலும் வீட்டில் தான் போவேன், வீட்டுக்கு கூட தான். இருந்தாலும் வீட்டோட தான் போவீங்க. அவங்க நீங்க எப்போ கூட்டு போகிறாங்களோ அப்போ நாங்கள் போயிடுவோம். நான் இது வரைக்கும் ஆடியோ லான்ச் போனதும் இல்லை, விடவும் மாட்டாங்க. படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனதில்லை. போனது இல்ல. சரி லைட்டா மனசு கஷ்டம் தான். பட் ஆனா தளபதி ஒரு 2 நிமிஷம் வீடியோ பேசி அனுப்பிச்சா கூட போதுமா? ஐயோ போதுண்ணா, அந்த ஒரு குட்டி ஸ்டோரி இவங்க அவர் பேசினாலே எங்களுக்கு போதும். அதுவும் லியோலாம் இந்த வருஷம் அதுதான் மாஸ் படம், எல்லா படத்தையும் பீட் பண்ணிடும். எங்களுக்கு தலைவர் பேசியிருந்தா இன்னும் மனசுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும், அவ்வளோதான். அக்டோபர் 19 போயிடலாம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இங்கே இல்லை, பெங்களூர் போய் பார்க்க போகிறேன். காலைல 6 இங்கே தான் இல்லையா ஷோ, அங்கே போய் பார்க்கலான்னு இருக்கோம். அது வேற 12 மணிக்கு மாத்துறதா வந்து சொல்றாங்க. 9 மணிக்கு கூட இல்ல பிசினஸ். அதெல்லாம் இன்டர்னல் பாலிடிக்ஸ். சரி, right. தலைவர் பெங்களூர் போயிடுவோம். நாங்க பெங்களூர் நாடு விட்டு நாடு கண்ட நீங்க விட்டு என்ன கண்டம். பண்றீங்க? இப்போ அங்கே வேற காவேரி பிரச்சனை போதுல, அதெல்லாம் கண்டுக்கல. நானும் ஒரு கர்நாடகாக்காரன், அங்கே போய் பார்க்க வேண்டியது. பாத்துறேன். எங்க ஃபர்ஸ்ட் டே இருந்தா ஃபர்ஸ்ட் ஷோ போகணும் நான் எனக்கு லியோ படத்துக்கு. காத்திருந்து அடிப்போம், வெயிட் பண்ணுங்க, எல்லாமே ரிசல்ட் அதே இருக்குது. மாதிரி நேரு ஸ்டேடியம்ல ஆல்ரெடி நடந்திருக்கு, ஒன்றும் இது புதுசு கிடையாது. ஸோ ஆள் வந்து கூட்டம் வந்து கூட்டினாதான் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்றாங்க. இப்போ இருக்கிற க்ரௌட்லாம் கட்டுப்படுத்தலாம். சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அதுக்குன்னு இப்படிலாம் உருட்டக்கூடாது, சரியா? சொல்லுங்க, கொஞ்சம் நம்புற மாதிரி எங்களுக்கு சொன்னா நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்போம், சரிங்களா? அதுக்குன்னு இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு 12 மணி ஷோ தான் இந்த வாட்டி கொடுக்குற மாதிரியும் வந்துட்டு இருக்கு. இல்ல மாத்திடுவோம். அதெல்லாம் மாத்திடுவோம். கண்டிப்பா. இது தாண்டி நிறைய சோஷியல் மீடியாக்கள்லாம் இப்போ விஜய் சார் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களை பார்க்கறத மிஸ் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு வீடியோவாவது போட்டு அனுப்பிச்சா கூட ஓகேன்றாங்க. ஆனா நீங்க என்ன மனநிலைமையில இருக்கீங்க? எல்லாரோட கதறலாம் தாங்க. அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தரிசனம் கொடுக்குறாரு, அதையும் கொஞ்சம் நல்லா எங்களுக்கு கொடுக்க விடுங்களேன், அவ்வளவுதான் கேட்குறோம் நாங்க.